அழகான நீல நிறக்க கடல் அமைதியாக இருந்தது. மெல்லிய அலைகள் கரை நோக்கி வந்து போய்க் கொண்டிருந்தன. தூரத்தில் ஒரு சின்ன படகு மெதுவாக போய்க் கொண்டிருந்தது. அந்த படகில் ஒரு தைரியமான சிறுவன் இருந்தான். அவன் பெயர் யாழன். யாழனுக்கு புதையல் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவனுக்கு ஒரு பழைய வரைபடம் கிடைத்தது. அந்த வரைபடம் ஒரு புதையல் தீவுக்குப் போவதற்கான வழியை காட்டியது. யாழன் கொஞ்சமும் பயப்படாமல் அந்த வரைபடத்தை பார்த்து தன் சின்ன படகில் புறப்பட்டான். கடல் கொஞ்சம் தூரமாக போகப் போக பெரிதாக தெரிந்தது. யாழன் உறுதியோடு துடுப்பு போட்டான். நீண்ட பயணத்திற்குப் பிறகு யாழன் ஒரு வினோதமான தீவை அடைந்தான். அந்த தீவு பச்சை மரங்களாலும் வித்தியாசமான பாறைகளாலும் நிறைந்திருந்தது. வரைபடத்தில் காட்டியிருந்த இடத்தை கண்டுபிடிக்க யாழன் கவனமாக நடந்தான். சில இடங்களில் முட்கள் இருந்தன, சில இடங்களில் வழுக்கும் பாறைகள் இருந்தன. ஆனால் யாழன் எதை பார்த்தும் பயப்படாமல் போனான். ஒரு பெரிய மரத்தின் அடியில் வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருந்த இடம் வந்தது. யாழன் அந்த இடத்தில் மெதுவாக தோண்ட ஆரம்பித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனுடைய கை ஒரு மரப்பெட்டியில் பட்டது. ஆச்சரியத்தோடு அந்த பெட்டியை திறந்தான். உள்ளே பளபளக்கும் தங்க நாணயங்களும் அழகான கற்களும் இருந்தன. யாழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாழன் அந்த புதையலை தன் படகில் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொண்டான். பிறகு சந்தோஷத்தோடு தன் வீட்டை நோக்கி படகைச் செலுத்தினான். அந்த தைரியமான சிறுவன் தன்னுடைய முயற்சியால் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டான். அன்றிரவு யாழன்தான் கண்டுபிடித்த பொக்கிஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அவன் பயப்படாமல் இருந்ததால்தான் இந்த சாகசத்தை முடித்து புதையலை பெற முடிந்தது. நீங்களும் தைரியமாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் குழந்தைகளா!